ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6th சோஷியல் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். பாலிட்டி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். கிளாஸஸ் நடத்தி அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ இந்த லெசன் பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கற்றலின் நோக்கங்களில் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஃபஸ்ட் பேஜஸில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எதுவுமே வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நான் என் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருப்போம், ஆந்திராவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, இதே காஷ்மீர் சைடு போய்ட்டோன்னா அங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க, பஞ்சாப் சைடு ஒரு மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ஓகேங்களா? ஒவ்வொரு பண்பாடுகள் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 5000 வருஷம் பழமை வாய்ந்த நாகரிகத்துடைய தாயகமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியா அப்படின்றது இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்தியாவில் காணப்பட்ட நம்மள்கிட்ட நிறைய வளங்கள் இருக்கிறதுனால உலகிலிருந்து நிறைய மக்கள் வந்து நம்மளை நோக்கி வந்து வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து நம்மளோட உள்ளூர் மக்கள் கூட சேர்ந்து வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க. சிலர் வந்து நம்மளுக்கு படையெடுப்புக்காக வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்ற பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு காதில் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் நோட் பண்ணுங்கன்னு சொல்கிற பாயிண்ட்டை நோட்ஸ் எழுதி வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நில வழியாக நிறைய பேர் வந்திருப்பாங்க, கடல் வழியாக நிறைய பேர் வந்திருப்பாங்க நம்மளோட இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்தியா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்தியாவில், நவீன இந்தியாவில் யார் யார் ஒரு பகுதியாக இருக்காங்க இதை வந்து நோட் பண்ணி வைங்க. திராவிடர்கள், நீக்ரீடோக்கள், ஆரியர்கள், அல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். இந்த 5 பேருமே நம்மளுக்கு நவீன இந்தியாவுடைய இனத்தவர்களில் ஒரு பகுதியாக இருக்கிறவங்க. ஓகேங்களா? நம்மளோட இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் இருக்குது. அந்த பல்வேறு பகுதிகளில் பன்முகத்தன்மை அப்படின்றது மேலோங்கி இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி இடம்பெயர்ந்து நம்ம இந்தியாவில் நிறைய பேர் தங்கியிருந்த பன்முகத்தன்மையோட இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பன்முகத்தன்மை அப்படின்றது எந்தெந்த தலைப்பில் பார்க்க போகிறோம்னு கொடுத்துருப்பாங்க. நில அமைப்பு, வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மையில் எந்தெந்த டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறோன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நிலம் மற்றும் வாழ்வியலில் எந்த மாதிரி பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நிலம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான கேள்வி, நம்மளோடதுல மொத்தம் எத்தனை கண்டம் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உலகில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் உள்ளது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மலை, பீடபூமி, சமவெளி, ஆறு, கடல், பள்ளத்தாக்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரு இயற்கை பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பரந்த நிலப்பரப்பு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்தியாவை நம்ம கண்டம்னு சொல்ல மாட்டோம், துணை கண்டம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியான்றது எதுக்குள்ளே இருக்குது, ஆசியாக்குள்ளே இருக்குது. ஆசியான்றது ஒரு கண்டம். நம்ம இந்தியா அப்படின்றது பரப்பளவில் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதாவது ஆசியாவை கம்பேர் பண்ணும்போது அப்போ நம்மளுடைய துணை கண்டம், நம்மளுக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால துணை கண்டம் அப்படின்ற அந்த சிறப்பு பெயர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நம்மளோடதுல என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பள்ளத்தாக்கு இருக்குது, அதாவது நம்மள்கிட்ட நில அமைப்புகள், மலை இருக்குது, சமவெளி இருக்குது, தீவு இருக்குது, பாலைவனம் இருக்குது, கடற்கரைகள், இந்த மாதிரி நிறைய நில அமைப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழக்கூடிய மக்கள் மீது இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய நில அமைப்புகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இதில் கடலோரத்தில் வாழ்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மீன்பிடி தொழில் செய்வாங்க. சமவெளிகளில் வாழ்கிறவங்க வேளாண்மை தொழில் செய்கிறாங்க. மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க மேய்த்தல் தொழில் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. இதே அது இல்லாமல் மலைப்பகுதிகளில் இருக்கவங்க காஃபி, தேயிலை இந்த மாதிரி தோட்டப்பயிர் தொழிலுக்கும் வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நிலங்கள் ஒவ்வொரு வகையான தொழில்கள் செய்யக்கூடியதுக்கு உகந்ததாக இருக்குது. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் அதுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா மலையில் ஒரு விதமான தாவரங்கள் வளரும், சமவெளிகளில் ஒவ்வொரு தாவரங்கள் வளரும், இது மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாமா. மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் வந்து அதிக மழை பொழியும் பகுதி. மேகாலயா
மேகாலயாவில் மவுசின்ராம்ன்ற பகுதி தான் அதிக மழை பொழியும் பகுதி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அப்படின்றது குறைவான மழை பொழியும் பகுதி. ஓகேங்களா, நம்மளோட இந்தியா மேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்படியே வந்து இப்படி இருக்குமா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ராஜஸ்தான் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கும். இந்த சைடில் இருக்கிறதுல மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் அந்த இடத்துல ஆரவழி மலை அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ ஆரவழி மலைன்றது இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால அடிக்கிற காற்று ஃபுல்லாக இது மேலே பட்டும் இங்கிட்டு இருக்க பகுதிக்கு மழை போகாது. ஏன்னா இந்த மலை மேலே பட்டு திருப்பி ரிப்பீட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம ஜாகிரஃபி நடக்கும்போது உங்களுக்கு நான் கிளியராகவே சொல்வேன். மேகாலயாவில் பொறுத்த வரைக்கும் மவுசின்ராம்னா அந்த ஒரே இடத்துல மேகங்கள் ஃபுல்லாக வந்து மழை பொழியும். அதையும் நம்ம ஜாகிரஃபி கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டாக படிங்க. ஓகேங்களா, சும்மா இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிக்கணும், ஓகே இதெல்லாம் தேவையில்லாத கதை அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நீட்டாக ரிலாக்ஸ்டாக படிங்க. அப்போயே மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருந்தீங்கனாலே படிக்கிறது ஃபுல்லாக மைண்டில் வந்து ஏறும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது சமூக பன்முகத்தன்மை. அதுலேயே நிறைய வகைகள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. சமூக பன்முகத்தன்மை. சமூகம்னா ஃபஸ்ட்டு என்ன, நம்மளோட சொசைட்டியில் நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்றதான். ஓகேங்களா, இப்போ நம்ம சமூக பன்முகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர், ஆசிரியர், மாணாக்கர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அம்மா எந்த மாதிரி வந்து நிறைய தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறது தான் சார்ந்து வாழ்தல். அடுத்தது குடும்பம்னா என்ன, சமூகம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்றது குடும்பம் தான். குடும்பம் அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், இன்னொன்று தனி குடும்பம். கூட்டு குடும்பம்னா என்ன, எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடியது. தனி குடும்பம் மட்டும் ஒரு குடும்பம் மட்டும், அதாவது தாய் தந்தையர் அவர்களுடைய குழந்தைகள், இதுதான் தனி குடும்பம்ன்றது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. பல குடும்பங்கள் வந்து சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கிராமங்களாக உருவாக்குது. பல கிராமங்கள் சேர்ந்து நகரங்களாக உருவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறது நிறைய வந்து நல்லிணக்கத்தோடு வாழ செய்கிறது எது அப்படின்னா, உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி, குடிநீர், இதில் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, குடும்பம் மற்றும் சமூகன்றதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 2 பாயிண்ட் மட்டும்தான். அந்த பாயிண்ட் நான் நோட் பண்ண சொல்ல பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். மற்றது சும்மா ஜஸ்ட்டு கதையாக கேட்டுக்கோங்க. அடுத்தது மத பன்முகத்தன்மை. இந்தியான்றது வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மத சார்புள்ள நாடு. மதம் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மதத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மதத்தை வந்து இழிவுபடுத்த மாட்டோம். அப்போ இந்தியான்றது ஒரு மத சார்பு அற்ற நாடு. ஓகேங்களா, அடுத்தது இந்தியான்றது எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்காது. எந்த ஒரு மதத்தையும் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து வற்புறுத்தாது. உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத அடிப்படை உரிமையாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பல மதங்களோட தாயகமாகவும் இருக்குது, பல மதங்களோட புகலிடம். தாயகம்னா என்ன, புகலிடம்னா என்னன்ற ஒரு டவுட் இருக்கும். தாயகம்ன்றது நம்ம நாட்டிலேயே பிறக்கக்கூடியது. ஓகேங்களா, புகலிடம்ன்றது வேறு நாட்டில் பிறந்து இங்கு வந்து புகக்கூடியது. ஓகேங்களா, அதுதான் சொல்லுவோம். இப்போ நம்ம எந்தெந்த இதுக்கு வந்து நம்ம மெயினாக தலை தூங்கி இருக்குன்னு பார்ப்போமா. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் தலை தூங்கி இல்லாத மதங்கள் எது அப்படின்ற மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எழும். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் ஏதாவது ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபூஷிய மதம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்கன்னா இப்போ அதுதான் எலிமினேட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் கொண்டாடக்கூடிய அந்த இதை கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொண்டாடுறோம், பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ஓணம், புத்த பூர்ணிமா, மிலாடி நபி, இந்த இதெல்லாம் கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து நிறைய விழாக்கள் வந்து கொண்டாடுறோம். விழாக்களுடைய தாயகமாக நம்மளோட இந்தியா அப்படின்றது இருக்குது. நம்ம மக்கள் ஒன்றுபட்டு வந்து நல்லாவே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாரம்பரிய கலாச்சாரம் மிக்க நாடு தான் நம்மளுடைய இந்தியா அப்படின்றது. இந்தியாவில் என்னென்ன விழாக்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா. பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷாபந்தன். இது எல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் கொண்டாடப்படுது. இதை நோட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அடுத்தது மொழிசார் பன்முகத்தன்மை. மொழியில் நம்ம என்ன பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்தியா வந்து 2001 வருஷம் கணக்கு எடுத்திருக்காங்க, மக்கள் தொகை கணக்கு அப்படின்றத. உங்களுக்கான கேள்வி, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எப்போ நடந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது தெரில அப்படின்னா நீங்கள் இன்னும் 10th ஜியோகிராஃபி படிக்கலான்னு அர்த்தம். ஸோ அதையுமே படித்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ 2001 அப்படின்றது கணக்கெடுத்ததுபடி 122 முக்கிய மொழிகள் இருக்குது, 1599 பிற மொழிகள் இருக்குது. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன், மொத்தம் 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. தமிழ் மொழி அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்தியாவை வந்து இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்படி பிரிக்கும் போது இங்கிட்ட ஃபுல்லாக திராவிடர்கள்னு சொல்லுவோம். அதில் நம்ம ரொம்ப பழமையான திராவிட மொழி அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியை சொல்லுவோம்.
இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள், அதாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மொத்தம் 122 முக்கிய மொழிகள் இருக்குன்னு. அதில் முதல் 5 மொழிகள் அதிகமாக மக்கள் பேசுகிறது எது அப்படின்ற மாதிரியான கணக்கெடுப்பு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னன்றதை பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஹிந்தின்றதை பொறுத்த வரைக்கும் 43.63% மக்கள் வந்து பேசுகிறாங்க. இதை எப்படி நம்ம யோசிக்கலாம்? ஹிந்தின்றது 3 எழுத்தா, 3 3ன்னு போட்டுக்கோங்க, 4 6 அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுக்கணுங்க, ஈஸியாக இருக்கும். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வங்காளம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8.3% மக்கள் வந்து பேசுகிறாங்க. அதாவது வங்காளம்ன்றது 5 எழுத்தா, 8ஐயும் 3ஐயும் கழிச்சா 5 வரும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கேட்கலாம், 7 எண்ணி கழிச்சா தானே வரும். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே போய் எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தெலுங்குன்றதை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்னா 6.93. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், 6 9 3 இது மூணுமே வந்து மூணாவது வாய்ப்பாடில் வகைப்படும். உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. தெரியுமா தெலுங்கு தேன்னு வருதுல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மராத்தின்றதை பொறுத்த வரைக்கும் 7.09% மக்கள் பேசுகிறாங்க. வாரத்துக்கு 7 நாள் மறந்துடாதனா மராத்தி, வாரத்துக்கு 7 நாள் 7 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்ன்றது 5.89% மக்கள், அதாவது நம்மளுடைய மொழி. ஓகேங்களா? ஸோ தமிழ் மக்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, 5ன்னு வந்துடும். அப்போ 5.89% மக்கள் பேசுகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகள் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. அடுத்தது இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்தவங்க யார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், அடுத்தது ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 1947 சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி மொத்தம் 300 ஆண்டுகள் வந்து நம்ம ஆங்கிலேயரோட ஆட்சி கீழே இருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா 1600 கிட்ட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது மூலமாக வந்து 1858 இருந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷே டேரெக்டாக ஆட்சிக்கு வந்து 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். இதை வந்து நம்ம ஐஎன்எம் படிக்கும்போது தெளிவாகவே படிப்போம். ஓகேங்களா? அடுத்தது நம்மளில் 300 ஆண்டுகள் அவங்க வந்து ஆட்சி செஞ்சதுனால அவங்களுடைய ஆங்கிலம் அப்படின்றது முக்கியமான மொழியாக நம்மளோடதில் வந்து எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அலுவலக மொழியாகவும், கல்லூரியில், பள்ளிகளில் பயிற்சி மொழியாகவும் ஆங்கிலம் இருந்துட்டு வருது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 12 அட்டவணைகள், தோன்றினப்போ எத்தனை அட்டவணைகள் இருக்கும் அப்படின்னா 8 அட்டவணைகள் இருந்தது முதல்ல. ஓகேங்களா? அடுத்தது பகுதிகள்னு பார்த்தோன்னா 22 பகுதிகள், இப்போது 25 பகுதிகள் இருக்குது. அதே மாதிரி வந்து சரத்துகள், உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தோன்றிய போது எத்தனை சரத்துகள் இருந்தது, தற்போது எத்தனை சரத்துகள் இருக்குது, இதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது வந்து பாலிட்டி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் எடுக்கும்போது வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம 6th தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த அரசியலமைப்புன்னு பார்க்கும்போது இது இன்னும் நல்லா ப்ரீஃபாகவே பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம், இப்போ மொத்தம் 8 அட்டவணைகள் இருந்தது, இப்போ 12 அட்டவணைகள்னு சொன்னோம்ல. இதில் இந்த 12 அட்டவணையில் 8வது அட்டவணை அப்படின்றது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அலுவலக மொழிகள் நம்மளோட இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுது. மொத்தம் 22 அலுவலக மொழிகள் இருக்குது அப்படின்றத சொல்லுது, அங்கீகரிச்சிருக்கு மொழிகளை. ஓகேங்களா? அதில் அந்த 22 மொழிகளில் என்னென்ன மொழிகள் இருக்குது அப்படின்றத தனியாக பார்க்கணும். மெயினாக அதில் ஆங்கிலம் இருக்காது, அதையும் நம்ம தனியாக கிளாஸஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த டாபிக் செம்மொழி அப்படின்றதுக்குள்ளே போகிறோம். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் ஃபஸ்ட்டு செம்மொழியாக எந்த மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்றது முக்கியமானது. ஓகேங்களா? 2004 அதை தான் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்குன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டேட்டா தவறு. ஏன்னா இந்த புக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. 11 செம்மொழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 11 செம்மொழிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா 2005 சமஸ்கிருதம், 2004 நம்ம தமிழ், 2005 சமஸ்கிருதம், தெலுங்கு மற்றும் கன்னடம், இது ரெண்டும் சேர்த்து 2008 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. 2013 மலையாளமும், ஒரியா வந்து 2016ன்னு கொடுத்துருப்பாங்க, தவறு. 2014 தான் ஒரியாவை வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் மேம் புக் டேட்டா தவறுனா கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா 10th புக்கில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க 2014ன்னு சொல்லிட்டு. இந்த டேட்டாவை மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இப்போ 11 செம்மொழிகள் இருக்குது, அதுவும் என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. அப்படின்றத பண்பாடு அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பண்பாடுன்றது நம்மளுடைய பழக்க வழக்கம் தான் மெயினாக. ஓகேங்களா? ஸோ இதோட பாரம்பரியத்தை சொல்கிறது தான் பண்பாடுன்றது. பண்பாடுன்றதை பற்றி சும்மா என்ன அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து தேவையில்லை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து பாருங்களேன், சிற கோயில்கள் நம்மளுடைய இதில் இருக்கக்கூடியது கொடுத்துருப்பாங்க. 1
பிரகதீஸ்வரர் கோவில். புனித தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். புனித தாமஸ் தேவாலயம்ன்றது நம்மளுக்கு சென்னையில் அமைஞ்சிருக்கு. இந்த கூற்று சரியா தவறா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இது அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தாஜ்மஹால் நினைவு சின்னமாக இருக்குது. சாஞ்சி ஸ்தூபி. அடுத்தது கந்தரிய மகாதேவ கோவில். கோனார்க் சூரியனார் கோவில். உங்களுக்கான கேள்வி, கோனார்க் சூரியனார் கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தில்வாரா சமண கோவில். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதத்துலேருந்தும் ஒவ்வொரு இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கலை, கட்டடக்கலை அப்படின்றது ஒவ்வொரு சமுதாயத்துடைய ஒருங்கிணைந்த அங்கம். அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் நம்மளோடதில் வந்து 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது டேட்டா. அந்த டேட்டாவையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு சில டேட்டா வந்து புக்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா பழைய அப்டேட் இருக்கும். இப்போ புதுசாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாம் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சு படிக்கணும். ஸோ இப்போ வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத பார்க்கலாம். இந்திய தொழில்துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளும் மொத்தம் 60% வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அதிகமாக தமிழ் மொழியில் தான் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது புகழ்பெற்ற நடனங்களை பற்றியும் இசைகளை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பாதி பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவையில்லாதது. இப்போ இசைகள் பற்றி பார்க்கலாம். என்னென்ன இசை வடிவங்கள் இருக்குன்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இசை வடிவங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையானதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்துஸ்தானி, கர்நாடிக், அதுக்கப்புறம் தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை. ஓகேங்களா. லாவணி மற்றும் கஜல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது செயல்பாடு கொடுத்துருப்பாங்க. நடனம் என்ன, பயிர்கள் என்ன அப்படின்றத இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி நடனங்கள் இருக்குது, பயிர்கள் என்ன மாதிரி, உணவு இந்த மாதிரி இருக்குது, மொழி இந்த மாதிரி இருக்குது, கட்டடக்கலை இந்த மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ யூபியோடது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சரை வந்து நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கிறத நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து எந்தெந்த இதில் என்னென்ன நடனம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாமா. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி அப்படின்றத சொல்லுவோம், ஒடிஷாவில் ஒடிஷி, ஆந்திர பிரதேசமில் குச்சிப்புடி. ஓகேங்களா. அடுத்தது யக்ஷகானம் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில். இந்த வார்த்தையை பாருங்களேன், யக்ஷகானம் பேரே வித்தியாசமாக இருக்குது இல்லையா. ஸோ ஈஸியாக பாருங்கள். அடுத்து கர்நாடகா. மணிப்புரியில் மணிப்புரி டான்ஸ் வந்து மணிப்பூரில் இருக்குது. சத்ரியா அப்படின்றது அஸ்ஸாமில் இருக்கிறது. வட இந்தியாவை ஃபுல்லாக கதக் அப்படின்றத நம்ம நடனமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது நம்மளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு இதில் என்னென்ன நடனங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயில்ஸாக. தமிழ்நாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது ஃபுல்லாக நம்மளுடைய தமிழ்நாட்டு நடனங்கள். கேரளாவை பொறுத்த வரைக்கும் தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம். ஓகேங்களா. ஸோ அந்த மேலே இருக்கும் இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த இதில் கேரளாவில் கதகளின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளாவில் கதகளி, தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாங்க்ரா, குஜராத் பொறுத்த வரைக்கும் கார்பா, தாண்டியா. ஓகேங்களா. தாண்டியார் ஆட்டமும் ஆட அந்த பாட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் கல்வாலியா மற்றும் கூமர். ஸோ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கல் பதிச்ச கூர்மையான கிரீடத்தை ராஜா வச்சுருந்தாரு. கல் அப்படின்னா கல்வாலியா, கூர்மையான அப்படின்னா கூமர். ஓகேங்களா. ராஜா வச்சுருந்தாருன்னா ராஜஸ்தான். அடுத்து உத்தரப்பிரதேசமில் ராசலீலா அப்படின்றது தான் வந்து புகழ்பெற்ற நடனம். அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேசில் என்ன நடனம் இருக்குது அப்படின்னா ராசலீலா. அடுத்தது உத்தரகாண்டில் சோலியா அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது அசாம் அப்படின்றது பிஹு. அசாமில் மேலே சத்ரியான்னு பார்த்துருப்போம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருக்குது. நாட்டுப்பற்று அப்படின்றதுல ஒன்றா இருக்கும் நம்ம. ஓகேங்களா. என்ன தான் வந்து பழக்க வழக்கங்கள் வேறையாக இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்துருவோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் நம்மளோட நாட்டு சின்னங்களில் தேசிய கொடி, தேசிய கீதம் அப்படின்றது நிறைய இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளோட தேசிய விழாக்களை என்னென்ன கொண்டாடுறோம் அப்படின்னா சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் நம்ம தேசிய விழாக்களாக கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வேர்டை யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர். தெளிவாக வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய புக்கு தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றது அவர் எழுதிய புத்தகம். அதில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியா அப்படின்றது பன்மாற்ற கொண்ட நாடாக
இருக்குது, நிறைய நம்பிக்கை இருக்குது, நிறைய பழக்கவழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் இதெல்லாம் நிறையவே இருந்தாலும் பன்முகத்தன்மை நம்மள்ட்ட இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட இந்தியாவில் நிறைய இன மக்கள் இருக்காங்க. அதனால் இனங்களின் அருங்காட்சியகம். ஆனால் அருங்காட்சியகம்ன்றது என்னது, நிறைய விதமானதை ஒரே இடத்துல வச்சுருக்கிறது. ஓகேங்களா, அப்போ இனம் அப்படின்றது நிறைய இனத்தை ஒரே இடத்துல வச்சுருக்க நாடு நம்மளோட இந்தியா அப்படின்றதுனால இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணிடுங்க. அடுத்தது அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனுடைய மீள்பார்வை அப்படின்றத பார்க்கலாம். இந்தியான்றது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. அதாவது மீள்பார்வையில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எது இருக்கும் நான் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, பன்முகத்தன்மைன்றது ஒருவர்கிட்டருந்து இன்னொருத்தர் மாறுபட்டு இருந்தாலுமே ஒற்றுமையாக வாழ்கிறது தான் பன்முகத்தன்மை. நில அமைப்பு, காலநிலை அப்படின்றது நம்மளுடைய பன்முகத்தன்மையில் கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம கூற்று காரணமில் கூட கேட்கலாம். ஓகேங்களா, தாக்கத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் கூறுகளும் கால்நிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கும். ஏன்னா பொருளாதாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இடத்துல நல்ல வளமான நிலம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ கால்நிலைகளை பொறுத்து நல்லா மழை பெஞ்சிருச்சு, எதுவுமே பயிர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வேஸ்ட்டு தான் இல்லையா. அதான் பொருளாதார நடவடிக்கைகளை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து நில அமைப்புகளில் பன்முகத்தன்மை காணப்படுது அப்படின்னா அது தாவரங்கள் மற்றும் உயிரினங்களுடைய தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துதான். அடுத்தது இந்தியாவில் மொழி, மதம், சமூகம், பண்பாடுகளில் பன்முகத்தன்மை நிறையவே இருக்குது. ஒரு கணத்துக்குரிய அனைத்து கூறுகளும் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை நம்ம துணை கண்டம்னு சொல்கிறோம். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பண்பாடு அப்படின்ற சொல் என்ன அப்படின்னா ஒரு சமூகத்துடைய நடைமுறை மற்றும் பழக்க வழக்கங்களை குறிக்கக்கூடியது. இந்தியாவோட செவ்வியல் நடனம், நாட்டுப்புற நடனம் அப்படின்றது நம்மளுடைய வளமான பண்பாட்டுடைய பன்முகத்தன்மையை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலை சொற்கள். பன்முகத்தன்மைனா பல்வேறு இன மக்கள் சேர்ந்து இருக்கிறது. சார்ந்திருத்தல் அப்படின்றது ஒருத்தர் சார்ந்திருக்கிறது. சக வாழ்வுனா ஒற்றுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஒன்றிணைந்து வாழணும். அடுத்து மொழியியல்ன்றது மொழி பற்றிய அறிவியல் படிப்பு தான் மொழியியல்னு சொல்லுவோம். அடுத்தது சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு, அதாவது இது புக் பேக் கொஷின்ஸு. இந்த புக் பேக் கொஷின்ஸ் நம்ம தனியாக வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் இருக்கிறது அவ்வளோதான். இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இடையில சின்ன கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர்ஸ் தரல அப்படின்னா எந்த கொஷின்ஸ் தரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்தடுத்த கிளாஸில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம கிளாஸஸ் போட போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்கலாம். அதுக்கான கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.